டாக்டர் ஜெயலலிதா அவர்கள் செப்டம்பர் 22ஆம் தேதி அப்பல்லோ மருத்துவமனையில் உடல்நல குறைவினால் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கு உயர்ந்த மருத்துவம், மிக தேர்ந்த மருத்துவம் அப்பல்லோ மருத்துவமனையில் வழங்கப்பட்டு அவர்கள் உடல்நலம் தேறி வந்தது. உடல்நலம் தேறி வந்த நிலையில் அவர்களால் பேச முடிந்தது. பிரகாஷ்டமி இருந்தாலும் பேச முடிந்தது. இது உண்மை. பேசினார்கள், மெதுவாக பேசினார்கள், கையெழுத்தும் போட்டார்கள். இதை சில பேர் இந்த கையெழுத்து உண்மைதானா என்று கொச்சைப்படுத்த முனைந்தார்கள். தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். நேற்று பிற்பகல் 2:30 மணி வரையில் அவர்கள் உடல்நலம் நன்கு முன்னேறி வந்ததால் எய்ம்ஸ் டாக்டர்கள் நேற்று முன்தினம் she has completely recovered, முழுமையாக பூரண குணமடைந்து விட்டார் என்று கூறினார்கள். பின்னர் 4 மணி அளவில் எதிர்பாராத விதத்தில் கார்டியாக் அரெஸ்ட், இருதயத்திலே நோய் ஏற்பட்டதனால் அவர்களுக்கு இந்த பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன வைத்தியம் செய்ய முடியுமோ அந்த உயர்ந்த வைத்தியத்தை கொடுத்து வருகிறார்கள். டெல்லியிலிருந்து எய்ம்ஸ் டாக்டர்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகமாக இன்னும் சில நிமிடங்களில் வந்து விடுவார்கள். ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். சகோதரி ஜெயலலிதா மிகுந்த மன தைரியம் வாய்ந்தவர். இந்த செப்சாக் என்று சொல்லப்படுகிற செப்டிசிமியா வந்து யாரும் பிழைச்சது கிடையாது. ஆனால் அந்த செப்டிசிமியா வந்து அதிலிருந்து மீண்டு விட்டார்கள். நான் டாக்டர் பிரதாப் ரெட்டிகிட்டே கேட்டேன், வாட் அபவுட் செப்சாக், செப்டிசிமியா? தட் ஹஸ் பீன் நல்லிஃபைடு. ரொம்ப அது ஒரு அதிசயம். எப்படி எம்ஜிஆர் அவர்கள் அந்த உடல்நல குறைவிலிருந்து அவர்கள் மீண்டு வந்தார்களோ அதை போல அந்த தொடக்கத்தில் ஏற்பட்ட அந்த ஆபத்தான கட்டத்திலிருந்து மீண்டு வந்தார்கள். அதை போல இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பின்னடைவிலிருந்தும் அவர்கள் மீண்டு வர வேண்டும். தமிழ்நாட்டு நன்மைக்காக, தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை காப்பதற்காக லட்சோப லட்சம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை நெஞ்சிலே பூஜித்துக் கொண்டிருக்கிற தொண்டர்கள், நம் தாய்மார்கள், கட்சிக்காரர்கள் மட்டுமல்ல, தமிழகத்தின் கோடிக்கணக்கான மக்கள் அவர்கள் பூரண நலம் பெற வேண்டும் என்று ஆலயங்களிலே போய் பிரார்த்தனை செய்கிறார்கள், பூசை செய்கிறார்கள், தேவாலயங்களிலே ஜெபிக்கிறார்கள், மசூதிகளிலே தொழுகை நடத்துகிறார்கள். நான் பகுத்தறிவாளன். அந்த அடிப்படையில் நான் இயற்கை அன்னையினுடைய அருளை வேண்டுகிறேன். சகோதரி ஜெயலலிதா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சாதித்தது வரலாற்றில் கல்வெட்டாக பதியும். சுதந்திர தமிழீழத்துக்காக அவர்கள் போட்ட தீர்மானம், சட்டமன்ற தீர்மானம் தமிழர்களின் வரலாற்றில் 1000 ஆண்டுகளுக்கு பேசப்படும். அதை போலவே சமூக நீதியை காப்பதற்காக கொண்டு வந்த அரசியல் சட்ட திருத்தம், நான் நடைபெறத்தை முடித்துக் கொண்டு போய் ஓட்டு போட்டேன். காவிரியை காப்பதற்கு, முல்லை பெரியாரை காப்பதற்கு, தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை காப்பதற்கு அவர்கள் எடுத்திருக்கிற முயற்சிகள், இந்த சாதனைகள். இந்த கட்டத்தில் என்னிடம் ஒரு நிருபர் கேட்டார், அதிமுகவிலே ஏதாவது நெருக்கடி ஏற்படுமா, இதிலே மாற்றம் வருமா என்று ஒரு ஆங்கில பத்திரிகை தொலைக்காட்சி நிருபர் கேட்டார். நான் சொன்னேன், இங்கே ஏதாவது பிரச்சனை அதிமுகவில் ஏற்பட்டுரும், அதில் வந்து உள்ள நுழைஞ்சி நம்ம ஏதாவது கொண்ட குட்டையில் மீன் பிடிச்சிடலாம், நம்ம எங்கேயா வந்துடலாம், ஆட்சியை பிடிச்சிடலான்னு சில பேர் முட்டாள்களின் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். ஒரு காலம் அது நடக்காது. முதலமைச்சர் நலம் பெற்று வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நமது முதல்வர் அவர்களின் உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக மருத்துவமனைக்கு வந்தோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களையும் அமைச்சர்களையும் சந்தித்து முதல்வர் அவர்களின் உடல்நலம் குறித்து விசாரித்தோம். எய்ம்ஸ் மருத்துவர்கள் வந்து அம்மாவினுடைய உடல்நலத்தை தேற்றுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் என்கிற தகவலை கூறினார்கள். ஆணாதிக்கம் மேலோங்கியுள்ள இந்த சமூக கட்டமைப்பில் ஒரு பெண்மணியாய் இருந்து ஏராளமான சவால்களையும் நெருக்கடிகளையும் எதிர்கொண்டு
தமிழக அரசியல் களத்தில் மட்டுமல்ல, இந்திய அரசியல் களத்தில் ஒரு வரலாற்று சாதனையாளராக, ஒரு நீடித்த புகழுடன் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு முதல்வராக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் விளங்கி வருகிறார். சாதி, மதம், மொழி, இனம் என்கிற எல்லைகளை எல்லாம் தாண்டி அனைத்து தரப்பினரையும் கவர்ந்து இழுக்கக்கூடிய அளவுக்கான ஒரு ஆற்றல் வாய்ந்த, பேராற்றல் வாய்ந்த ஒரு ஆளுமையாக, ஒரு தலைவராக நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் இயங்கி வந்திருக்கிறார். இந்த நிலையில் அவர் கடந்த 2 மாத காலத்திற்கு மேலாக மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வந்து பூரண குணமடைந்து விட்டார், எப்போது வேண்டுமானாலும் முதல்வர் வீடு திரும்பலாம் என்று அண்மையிலே மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கை வெளியிட்டது. அனைத்து தரப்பினரும் மருத்துவமனை நிர்வாகத்தின் அந்த அறிக்கையை கண்டு ஆறுதல் பெற்றோம், மகிழ்ச்சி அடைந்தோம். முதல்வர் வீடு திரும்பக்கூடிய அளவுக்கு தேறி இருக்கிறார், வழக்கமான பணிகளை மேற்கொள்வார் என்கிற நம்பிக்கை அனைவருக்கும் உருவானது. ஆனால் எதிர்பாராத வகையில் நேற்று மாலை திடீரென முதல்வர் அவர்களின் உடல்நிலையில் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டு கவலைக்கிடமான நிலையில் இருக்கிறார் என்று தகவல் பரவியது அதிர்ச்சி அளிக்கிறது. ஆக மீண்டும் முதல்வர் அவர்கள் உடல்நலம் பெற வேண்டும், முழுமையாக குணம் பெற வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள், தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் தாம் நம்புகிற இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து முதல்வர் அவர்கள் பூரண குணமடைய வேண்டும், விரைவில் குணமடைய வேண்டும் என்று வாழ்த்துகிறோம். ECMO என்கிற கருவியை பயன்படுத்தி உறுப்புகள் இயங்குவதற்கு, அந்த உறுப்புகளை இயக்குவதற்கு உரிய சிகிச்சையை அளித்து வருகிறார்கள். இதயம், நுரையீரல் மற்றும் சிறுநீரகம் போன்ற முக்கியமான கேந்திரமான உறுப்புகள் தொடர்ந்து வலுவாக இயங்குவதற்கு ஏற்ற வகையில் அந்த கருவியை பயன்படுத்தி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது என்பதையும் அறிந்தோம். ஆகவே எத்தனையோ போராட்டங்களில் துணிவாக நின்று வெற்றி பெற்று பல்வேறு சாதனைகளை புரிந்த முதல்வர் அவர்கள் இயல்புக்கு மாறான ஆற்றலை பெற்றவர். வில் பவர் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோமே, அப்படிப்பட்ட ஒரு தன்னியல்பான ஒரு ஆற்றலை கொண்டவர். ஆகவே அவர் மீண்டு வருவார் என்கிற நம்பிக்கை அதிமுக தொண்டர்களுக்கு இருப்பதைப் போல எமக்கும் இருக்கிறது. முதல்வர் அவர்கள் குணம் பெற வேண்டும், நலம் பெற வேண்டும்,